Hello friends, welcome to Rasa Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா JEE மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் எல்லாரும் எக்ஸாம் முடிச்சாச்சு. எக்ஸாம் முடிச்ச மாணவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்தாச்சு. ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீம் வந்தாச்சு. உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ ஏப்ரல் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்போ அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ஏப்ரல் 17th அப்படினு சொல்லி அனௌன்ஸ்மென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு பர்టిక్యులரா எப்படி வந்து ஸ்கோர் கார்டு வரும், நான் ஜான்சனும் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஏப்ரல் செஷனும் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், எதை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு வரும், ஸ்கோர் கார்டில் என்னென்னலாம் இருக்கும், எப்போ ரேங்கிங் வரும் அப்படிங்கிறது எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்யூஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் முடிஞ்சு மார்க்ஸ் எல்லாமே கையில் வச்சுருக்கீங்க. உங்களோட மார்க்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா நம்மளுமே லைவ் செஷன்ஸ் வந்து உங்களோட மார்க்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஜான்வரி செஷனும் நான் எழுதியிருக்கேன், அதே மாதிரி வந்து ஏப்ரல் செஷன்ஸ் எழுதியிருக்கேன். 2 செஷன்ஸில் உங்களுக்கு எந்த மார்க்ஸ் வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, எப்படி வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க, ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்கோர் கார்டு இருக்கும். ஸ்கோர் கார்டில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் யார், உங்களோட ஃபோட்டோஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு OBC NCLA, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்படியே வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து ஜான் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்க மாணவர்களுக்கு தெரியும். பட் ஏப்ரல் செஷன்ஸ் மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ எண்டில் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஜான் செஷன்ஸ் அண்ட் ஏப்ரல் செஷன்ஸ் 2 செஷன்ஸும் எழுதின மாணவர்களுக்கு எப்படி பர்சன்டேஜ் வரும், அது மட்டும் இல்லாமல் எப்படி ரேங்க்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜான் செஷன் 1 எக்ஸாம்ஸ் எழுதிங்க. அதில் செஷன் 1ல் மேக்ஸ்க்கு என்ன, ஃபிசிக்ஸ்க்கு என்ன, கெமிஸ்ட்ரிக்கு என்ன, டோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செஷன் 2ல் வந்து உங்களுக்கு மேக்ஸ்க்கு என்ன, ஃபிசிக்ஸ்க்கு என்ன, கெமிஸ்ட்ரிக்கு என்ன, டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்க்கும் பொழுது இந்த செஷன் 1யும் செஷன் 2வையும் கம்பேர் பண்ணும்போது செஷன் 1ல் தான் உங்களுக்கு வந்து நல்ல பர்சன்டேஜ் 32% வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு செஷன் 1 அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேங்கிங்கில் எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரேங்கிங் வரும். ரேங்கிங் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து சிஆர்எல்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் இங்கே OBC NCLன்னு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் OBC NCL நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு வந்து எந்த ரேங்கிங்கில் வருது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் PWD கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேங்கிங் கொடுப்பாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ்பெஷலி வந்து ஒரு JEE மெயின்ஸ் பேப்பர் 2Aவும் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க, அதுக்குண்டான ரேங்கிங்கும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்கோர் கார்டில் அவங்க JEE மெயின்ஸ் பேப்பர் 1 மட்டும் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் ஜான்வரி செஷன்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் 2மே எழுதியிருக்காங்க. அந்த 2 செஷன்ஸில் உங்களுக்கு எதுக்கு ஹை பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜ்க்கு அவங்க ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுலேயே கீழேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் JEE அட்வான்ஸுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது அங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஜென்ரல் OBC NCL கேண்டிடேட். ஸோ OBC NCL கேண்டிடேட்டுக்கு எந்த பர்சன்டேஜ்லேருந்து எந்த பர்சன்டேஜ்க்குள்ளே இருந்தால் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2024 இருக்கிறனால நீங்கள் 93%லேருந்து 79.67% இந்த பர்சன்டேஜில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் நீங்கள் JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு குவாலிஃபைட் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரும். இதையும் தாண்டி உங்களுக்கு நான் செஷன் 1 எக்ஸாம் எழுதலை, நான் ஏப்ரல் செஷன்ஸ் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வராது. எப்படி வரும் அப்படின்னா வெறுமனே உங்களுக்கு வந்து ஏப்ரல் செஷன்ஸில் உங்களுக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, அதுக்கடுத்து உங்கள் டோட்டல் பர்சன்டேஜ் என்ன, அதுக்கடுத்து அதுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஸோ இந்த காலம் மட்டும் உங்களுக்கு வராது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஜான் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் இருக்கணும்னா உங்களுக்கு மித்த எல்லா காலமும் வரும், இந்த காலம் மட்டும் வராது. பட் வந்து செஷன் 1ம் எழுதி செஷன் 2வும் எழுதியிருக்கீங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கோர் கார்டு வரும். சரிங்களா? ஸோ உங்களோட ரேங்கிங் என்ன, உங்களோட ஜென்ரல் ரேங்கிங் என்ன, உங்களோட OBC NCL ரேங்கிங் என்ன, இல்லை SC ST கேட்டகரிக்கு உண்டான ரேங்கிங் என்ன, இல்லை நீங்கள் பி பிளான் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா அதுக்குண்டான ரேங்கிங் என்ன, அதுக்குண்டான பர்சன்டேஜ் என்ன, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் கார்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கோர் கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் JEE அட்வான்ஸுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் JEE அட்வான்ஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரும். ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய லைக்ஸ் வருதுன்னா நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் பொழுது அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப். அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.